ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சிக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வசனங்கள் வரை. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யாக்கோபின் வாழ்க்கையில காணப்பட்ட பலவீனங்கள் பற்றி பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே முதல் 4 வசனங்கள்ல படிக்கும்போது ஈசாக்கின் வாழ்க்கையில காணப்பட்ட பலவீனங்கள் பற்றி படிச்சோம். 5வது வசனத்திலிருந்து 17வது வசனங்கள் படிக்கும் வரைக்கும் ரெபேக்காவின் வாழ்க்கையில காணப்பட்ட பலவீனங்கள் பற்றி பார்த்தோம். இப்போது யாக்கோபின் வாழ்க்கையில காணப்பட்ட பலவீனங்கள் பற்றி பார்க்கலாம். ஈசாக்கு மரண படுக்கையில இருக்கிறாரு. தன்னுடைய மூத்த மகன் ஏசாவை ஆசிர்வதிக்க விரும்புறாரு. அதனால ஏசாவை கூப்பிட்டு வனத்துக்கு போய் வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இத ஒட்டு கேட்டுட்டு இருந்த ரெபேக்கா மாஸ்டர் பிளான் பண்ணி யாக்கோபு கிட்ட சொல்றாங்க. இது முழுக்க ரெபேக்காவோட திட்டம். அதுல தந்திரம் மட்டும்தான் இருந்துச்சு. ரெபேக்காவின் இந்த தந்திரமான திட்டத்துக்கு உதவி செய்யும்படி யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காவுக்கு கீழ்ப்படுகிறாரு. ஆனா அதுக்கு அவர் மறுத்து இந்த சூழ்நிலைய, இந்த பிரச்சனைய நேர்மையா நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஈசாக்கு கிட்ட போய் பேசி அவர் செய்யறது தப்பு அப்படின்னு நம்ம உணர்த்தலாமே அப்படின்னு தன்னுடைய தாய்க்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா அப்படி செய்யவே இல்லை. அல்லட்டி என்ன பண்ணிருக்கலாம், இது தப்பு, நான் செய்யவே மாட்டேன், இந்த காரியத்துல நான் உங்க கூட என்னால ஒத்து போக முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லி அந்த இடத்துல இருந்து அவர் விலகி இருந்திருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா இந்த சோதனையில இருந்து யாக்கோபு தப்பிச்சிருந்திருக்க முடியும். ஆனா அப்படி செய்யாம ஏசாவின் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ருசியான அந்த பதார்த்தங்களை தன்னுடைய கையில வாங்கி கொண்டாரு. ஒரு விதத்துல பார்க்க போனா யாக்கோபுக்கும் கண்டிப்பா மனசுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்திருக்கும். அதனால தான் அவர் ரெபேக்கா கூட சேர்ந்து இந்த தந்திரமான விளையாட்டை விளையாடுறதுக்கு சம்மதிச்சாரு. இனி என்ன, வெற்றிகரமா விளையாண்டு முடிக்க வேண்டியதுதான். யாக்கோபின் வாழ்க்கையில எப்படி ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு நேரா கொண்டு செல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரு மோசடிய வெளியே தெரியாம மறைக்க வேண்டும்னா இன்னொரு மோசடியால மட்டும்தான் முடியும். அதனால யாக்கோபு திரும்ப தவறு செய்து ஒரு சிக்கலான ஒரு வலைய தன்னுடைய காலை சுற்றி அவரே பின்னி கொள்றாரு. யாக்கோபு இந்த வேத பகுதியில பொய் சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு பாவத்தை செய்யறாரு. பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படிங்கறது 10 கற்பனைகள்ல ஒன்று. அததான் இங்கு யாக்கோபு செய்யறாரு. முதல்ல அவர் தன்னுடைய பேரை பத்தி பொய் சொல்றாரு. அதாவது தன்னுடைய ஐடென்டிட்டிய பொய் சொல்லி மறைக்கிறாரு. வசனம் 18, 19ல அவருடைய தகப்பனிடத்துல தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீர் யார் என் மகனே அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உன்னுடைய மூத்த மகனாகிய ஏசா அப்படின்னு சொல்றாரு. ஈசாக்குக்கு ஆரம்பத்திலேயே யாக்கோபு மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது அப்படின்னு வசனம் 20ல கேக்குறாரு. ஏசா வேட்டையில இருந்து இவ்வளவு சீக்கிரமா திரும்புவாருன்னு சொல்லி ஈசாக்கு எதிர்பார்க்காததுனால அவர் சந்தேகப்பட தொடங்கியிருக்கலாம். அவருடைய வாய்ஸும் ஈசாக்க சந்தேகப்பட வைத்திருக்கும். மேலும் முதல்ல யாக்கோபு சொன்ன பொய் தன்னை உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா அப்படின்னு சொன்னது. 2வது தன்னுடைய தந்தையின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிஞ்சதா பொய் சொன்னாரு. நீர் எனக்கு சொன்னபடியே நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னாரு. அவர் தன்னுடைய தந்தையின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்ததாக அதாவது நீ சொன்னபடியே நான் செஞ்சேன் அப்படின்னு பொய் சொல்றாரு. 3வது பொய் ஆகாரத்தை கொண்டு போன அந்த ருசியுள்ள பதார்த்தங்களை பத்தி பொய் சொல்றாரு. நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஆட்டு மந்தையில போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை பிடிச்சிட்டு அதை சமைத்த அந்த உணவை தான் எடுத்துட்டு போய் நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் அப்படின்னு 3வது பொய் சொல்றாரு. 4வது பொய் அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தரை பத்தியும் ஒரு பொய் சொல்றாரு. அதுக்கா ஈசாக்கு கேட்கும் போது, இது இவ்வளவு சீக்கிரமா உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும் போது, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு அதை நேரிட பண்ணினார் அப்படின்னு சொல்றாரு.
இந்த பாவத்துல கர்த்தரையும் பார்ட்னரா சேர்த்துக்கிறாரு பார்த்துக்கோங்க. அவர் தன்னை பற்றி பொய் சொன்னது மட்டும் இல்லாம கர்த்தரை பற்றியும் பொய் சொன்னாரு. நம்முடைய பாவங்களை மறைக்கிறதுக்கு நம்ம தேவனை கூட சேர்த்து கொள்றது, இல்லாட்டி தேவனுடைய பேரை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது தேவனை தூஷிக்கிறதுக்கு சமம். அடுத்ததா 5வது பொய், மீண்டும் தன்னுடைய அடையாளத்தை பத்தி அவர் பொய் சொன்னாரு. நான் உமது மூத்த மகனாகி ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன் என்று யாக்கோபு சொன்ன போது ஈசாக்குனால அதை நம்பவே முடியல. ஒருவேளை தன்னுடைய காதுகள் தான் சரியா கேட்கலையோ அப்படின்னு நினைச்சு, என் மகனே நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு ஈசா கண்டையில போன போது அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகி ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசிர்வதித்தார்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை போர்த்தி கொண்டு மனிதனுடைய ரோமங்களாக நம்ப வச்சு தான் ஏசாதான் அப்படின்னு சொல்லி மீண்டும் தன்னுடைய அடையாளத்தை குறிச்சு அவர் பொய் சொல்றாரு, பொய் சொல்லி ஏமாத்துறாரு. இது ஒரு மகன் தன்னுடைய சொந்த தகப்பனையே, தன்னுடைய தகப்பனுடைய பலவீனத்தை, அதாவது கண் தெரியல அப்படிங்கிற பலவீனத்தை பயன்படுத்தி பொய் சொல்லி ஏமாற்றியது தகப்பனை இழிவுபடுத்தியதற்கு சமந்தான். 6வது பொய் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய தகப்பன் மேல அன்பு வச்சிருக்கிறது மாதிரி நடிச்சு அவர் பொய் சொல்றாரு. அதாவது தன்னுடைய தகப்பனாக ஈசாக்கு அவனை பார்த்து சொல்றாரு, என் மகனே நீ கிட்ட என்னை முத்தம் செய் அப்படின்னு சொல்றாரு. ஈசாக்கு அவர் கொண்டு போன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்ட பிறகு யாக்கோபு முத்தமிட சொன்னாரு. இந்த முத்தம் 6வது பொய். ஏன் அப்படின்னா இந்த முத்தத்துல பாசாங்குத்தனம், நடிப்பு, போலித்தனம் தான் இருந்துச்சு வச்சுக்கோங்க. லைக் யூதாஸ் மாதிரி ஏசு கிறிஸ்து சொல்லுவார்ல, யூதாஸை பார்த்து, யூதாஸே முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிற அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி இந்த இடத்துல ஈசாக்க போய் யாக்கோபு முத்தமிட்டது அந்த முத்தத்துல போலித்தனமும் தான் வேஷமும் தான் காணப்பட்டுச்சு. தந்தையை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எப்படி நான் நேசிக்கிறதா அவனுக்கு முத்தம் கொடுக்க முடியும்? சோ இது அந்த இடத்துலயும் அவர் பொய் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாரு அந்த இடத்துல. நீதிமொழிகள் 27:6 சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியில ஏசாவின் ட்ரெஸ்ல இருந்து வந்த அந்த வாசனைய பார்த்து ஈசாக்கு கன்வின்ஸ் ஆகி இப்போது யாக்கோபு ஆசிர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமாகி விடுறாரு. அந்த ஆசீர்வாதத்துல மொத்தம் 6 பொய் சொல்றாரு. யாக்கோபு செஞ்ச பாவம் அப்படின்னு பார்த்தோம்னா பொய் சொல்றாரு, 6 பொய் சொல்றாரு வச்சுக்கோங்க. அடுத்து ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். 28வது வசனமும் 29வது வசனமும், தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தான் சொல்லி கொடுத்திருக்கு. இந்த இடத்துல வானத்தின் பனியையும் சொல்லியிருக்கு. பூமியின் கொழுமையும் கர்த்தர் தருவார். இயற்கை, வானம், பூமி இதெல்லாம் இயற்கை. இயற்கையில கிடைக்கக்கூடிய வளங்கள் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவாரு. அதே நேரத்துல உனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் செல்வத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்ற. மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் கர்த்தர் தரும் அப்படிலாம் சொல்லி ஆசீர்வதிக்கிறார் வச்சுக்கோங்க. இதுவும் அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். அதே நேரத்துல வசனம் 29 ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. உன்னை சபிக்கிறவர்களும் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்க. உன்னுடைய சொந்த ஜனங்களும் அதுல கொடுத்து, உன் தாயின் பிள்ளைகளும் உன்னை வணங்குவாங்க, மற்ற ஜனங்களும் உன்னை வணங்குவாங்க. உன் சொந்த ஜனங்களும் உன்னை வணங்குவாங்க, பிற நாட்டு மக்களும் உன்னை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நீ எல்லாரையும் இந்த ஆளுவ அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா கற்பத்துல இருக்கும் போதே 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல
கர்த்தர் வந்து 2 ஜாதிகள் ரெபேக்கா கிட்ட சொல்றாரு, 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த இடத்துல அதே ஆசீர்வாதத்தை தான் இங்கேயும் யாக்கோபுக்கு ஈசாக்கு சொல்றாரு. அதே நேரத்துல உன் சகோதரருக்கு உன் தாயின் பிள்ளைகளுக்கு நீ எஜமானனாயிருப்ப, இந்த இடத்துல அவர்கள் உன்னை வணங்குவார்கள். இந்த இடத்துல எல்லாம் ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு, தாயின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வந்து சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ப்ளூரல் பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. ஏசா ஒருத்தன் தானே வந்து யாக்கோபுக்கு சகோதரனா இருந்தாரு. சோ அதனால இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த ஆசீர்வாதம் வந்து ஏசாவை மட்டும் குறிக்கல, ஆபிரகாமோட சந்ததி பெருகும் போது இல்ல பெருகக்கூடிய அந்த நாட்களை வந்து ஈசாக்கு தன்னுடைய மனக்கண்களால பார்த்து தீர்க்க தரிசனமா இந்த இடத்துல சொல்றாரு. யாக்கோபின் காலங்களுக்கு அப்புறம் தாவீது காலத்துல, சாலமோனின் ஆட்சி காலத்துல மற்ற தேசங்கள் எல்லாமே இஸ்ரவேலர்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே யூதர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, கர்த்தருடைய ஒரு பாதுகாப்பையும் பத்தி இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தம் இந்த இடத்துல அதை சொல்லி ஈசாக்கு வந்து யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு. அது என்னது? உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் ஆக்சுவலா வந்து என்னன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அதே வாக்குத்தத்தத்தை இப்ப ஈசாக்கு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி யாக்கோபை வந்து ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கு ஆசீர்வதிச்சதுதான், அதை திரும்ப பெறவே முடியல. குடும்பத்துல யாரும் அந்த விளைவுகளை வந்து மாற்றவே முடியாது. சரி, நம்ம வந்து இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 காரியங்கள் நான் சொல்றேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, யாராவது கர்த்தருடைய வார்த்தையோடு ஒத்து போகாத தவறான ஆலோசனைகளை நமக்கு சொன்னா அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது ஒருவேளை நம்முடைய வயசுல மூத்த நபராக இருந்தாலும் அன்பான முறையில பிரச்சனைகளை நம்ம நேர்மையா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றது வந்து தப்பு கிடையாது. அன்னைக்கு வந்து ரெபேக்கா வந்து வயசுல மூத்தவங்க தான். யாக்கோபு நினைச்சிருந்தா அப்படி சொல்லி இருந்திருக்கலாம், நம்ம அந்த பிரச்சனைய வந்து நம்ம டைரக்டா நேரடியா போய் நம்ம டீல் பண்ணலாம், நம்ம ஈசாக்கு கிட்ட போய் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டீல் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா யாக்கோபு வந்து அப்படி செய்யல, வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட் வந்து நம்முடைய மனசாட்சிக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் விரோதமா இருக்கிற காரியங்களை செய்ய மாட்டோம் அப்படிங்கறதுல வந்து நம்ம உறுதியா இருக்கணும். பாவத்தோட ஒத்து போகவே கூடாது. நம்ம வந்து அன்னைக்கு யாக்கோபு என்ன செஞ்சிருக்கலாம், ரெபேக்கா அந்த திட்டத்தெல்லாம் போட்டு கொடுக்கும்போது இது தப்பு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விலகி இருந்திருக்க முடியும். ஆனா யாக்கோபு வந்து அப்படி விலகலை, பத்துக்கோங்க, பாவத்தோட ஒத்து போனாரு. 3வது வந்து ஒரு பாவத்தை நம்ம மறைக்க நினைச்சோம்னா அது இன்னொரு பாவத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போகும். அதே மாதிரிதான் யாக்கோபு ஒரு பொய் சொல்லல, அது 6 பொய் சொல்ல வேண்டியது ஒரு நிலைமை வந்துச்சு. 4வது, நம்முடைய ஐடென்டிட்டியை வந்து நம்ம மறைக்கவே கூடாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரு அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு மறைக்க கூடாது. நம்முடைய அது வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்துல, இல்ல நம்ம வாழ்ற நம்ம குடும்பத்துல எங்கேயா இருந்தாலும் சரி, ஒருபோதும் நம்ம யாரு, கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு அப்படிங்கறத நம்ம மறைக்க கூடாது. நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைங்க அப்படிங்கறத மறந்து போகவும் கூடாது, மறைக்கவும் கூடாது. மத்தேயு 5:16 இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படிங்கிற ஐடென்டிட்டி, நம்ம ஐ ஆம் ஏ சைல்ட் ஆஃப் காட், அதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. அதை நம்ம ஒருபோதும் மறைக்க கூடாது. மத்தேயு 10:33 மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதை நம்ம எப்பவுமே நினைவுல வச்சுக்கணும்.
நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ஐடென்டிட்டியை இந்த உலகத்துல நம்ம ஐ எம் ஏ சைல்ட் ஆஃப் காட், நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைங்கிறத நம்ம மறுதளிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாள் பிதா முன்னாடி நம்மளை மறுதளிச்சிடுவாரு. அதனால நம்ம அதை ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்ததா நம்ம செய்கிற தவறுகளுக்கு கர்த்தரை ஒருபோதும் கூட்டு சேர்க்கவே கூடாது. கர்த்தருடைய பேரை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி கர்த்தருடைய பேரை பயன்படுத்தி நம்ம தப்பு செய்யறோம் அப்படின்னா அது கர்த்தரை இழிவுபடுத்துறதுக்கு தான் சமம். அடுத்து 6வது, நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்கணும். யாக்கோபு முத்தமிட்டு அவங்க அப்பாவை ஏமாத்தினாரு, நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் மற்றவங்களை நேசிக்கும் போது நம்முடைய அன்புல போலித்தனம் இருக்கவே கூடாது. நம்ம உண்மையா நேசிக்கணும். நம்ம வஞ்சனையா நம்ம காணப்படக்கூடாது. 7வது என்னன்னா, கர்த்தர் திரைக்கு பின்னால இருந்து கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை மேனிப்புலேட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணணும்னு கூட நம்ம நினைக்க கூடாது. இந்த அதிகாரத்துல எல்லாருமே கர்த்தரை மேனிப்புலேட் பண்ணணும் அப்படித்தான் நினைச்சு முயற்சி பண்றாங்க. ஈசாக்கு கர்த்தர் மதிக்காதவனான கர்த்தர் ஆசிர்வதிக்கல ஏசாவை. அந்த கர்த்தரால ஆசிர்வதிக்கப்படாதவனை ஆசிர்வதிச்சு எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை அவனை சுதந்திரிக்க வச்சிடணும் அப்படி சொல்லி முயற்சி பண்றாரு. யாக்கோபும் ரெபேக்காவும் அந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்க தந்திரமா முயற்சி பண்றாங்க. கர்த்தரை நம்மளுடைய வழிக்கு நம்முடைய விருப்பத்துக்கு நம்ம இழுக்க நினைச்சோம் அப்படின்னா கர்த்தர் எல்லாத்தையும் அவருடைய ராஜரீகத்துல அவருடைய கண்ட்ரோலுக்கு நேரா கொண்டு வந்துருவாரு. அவருடைய நோக்கத்துக்கு நேரா ஆண்டவர் எல்லாத்தையும் அவருடைய பர்பஸுக்கு ஆண்டவர் நேரா கொண்டு வந்துருவாரு. இங்கு ஈசாக்கும் ஏசாவை ஆசிர்வதிக்க விரும்பினாரு. ஆனா கர்த்தர் அந்த ஆசிர்வாதம் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகிய யாக்கோபுக்கு கிடைக்கும்படிக்கு செஞ்சாரு. ஏசாவுக்கும் அதை கிடைச்சிராத படிக்கு அவனை காலதாமதமா வரும்படி செஞ்சு அதுக்குள்ள யாக்கோபு உள்ள போயிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வரும்படிக்கு ஆண்டவர் செஞ்சாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய நோக்கங்களை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்படி மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. கர்த்தரை மேனிப்புலேட் பண்ணவே கூடாது. நம்ம வழிக்கு கர்த்தரை இழுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. கர்த்தருடைய வழியில தான் நம்ம போகணும். சோ இந்த வேத பகுதியில இருந்து நம்ம 7 காரியங்கள் கற்றுக்கொண்டோம். ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாராவது நமக்கு ஒரு ஆலோசனை சொல்றாங்க, அது கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போகாத ஆலோசனை அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட நேரடியா நல்லபடியா நம்ம நேர்மையா அந்த பிரச்சனையை சந்திக்கலாம் அப்படிங்கறத எடுத்து சொல்லி, அவங்க ஒருவேளை நம்ம வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நம்முடைய மனசாட்சிக்கும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஒத்து போகாத, அதுக்கு விரோதமா, மனசாட்சிக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் விரோதமா இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி அதை நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கறதுல உறுதியா நம்ம இருக்க வேண்டியது அவசியம். ஒருபோதும் பாவத்தோட ஒத்து போகவே கூடாது. அதுதான் நமக்கு 2வது பாயிண்ட். 3வது, ஒரு பாவத்தை மறைக்க நம்ம நினைச்சோம்னா அது பல பாவங்களை செய்யறதுக்கு நமக்கு வழிவகுக்கும். அதனால நம்ம எப்போமாவது தப்பு பண்றோம் அப்படின்னா உடனே தென் அண்ட் தேர் நம்ம என்ன செய்யணும்னா கன்ஃபஸ் பண்ணி அறிக்கை செஞ்சு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம். அடுத்த 4வது பாயிண்ட், நம்முடைய ஐடென்டிட்டியை ஒருபோதும் நம்ம மறைக்கவே கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரு, நான் ஆண்டோட பிள்ளை அப்படிங்கிறத நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலயும் நம்ம மறைக்கவும் வேண்டாம், மறந்து போகவும் வேண்டாம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணிருவாருன்னா பிதாக்கு முன்னாடி நம்மளை மறுதளிச்சிருவாரு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம காணப்படணும். அடுத்த 5வது பார்த்தோம்னா நம்ம செய்யற தப்புகளுக்கு கர்த்தருடைய பேரை யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. 6வது, நம்முடைய அன்பு போலித்தனமா இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா உண்மையா நம்ம நேசிக்கணும். 6வது, நம்ம கர்த்தர் திரைக்கு பின்னால கிரியை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நமக்கு ஆண்டு கிரியை செய்யறது தெரியாம இருந்தாலும் ஆண்டு பின்னாடி கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. கர்த்தரை நம்மளுடைய வழிக்கு இழுக்கணும்னு சொல்லி நினைக்க கூடாது. நம்மளுடைய வழியில இழுக்கக்கூடாது, மேனிப்புலேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டோட வழியில தான் நடக்கணும். அப்படி நம்ம நம்ம விருப்பத்துக்கு நம்ம வழிக்கு நம்ம ஆண்டவரை இழுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னா கர்த்தர் ராஜரீகமான தேவன். அவருடைய ராஜரீகத்துல கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, எல்லா காரியத்தையும் அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே அவருடைய பர்பஸ்க்கு நேரா ஆண்டு கொண்டு வந்துருவாரு.
அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இவ்வளோதான் நம்ம இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். நீங்களும் இந்த வேதத்தை தியானிக்கும் போது அநேக காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நான் சொல்லி விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களும் ஆசிர்வதிக்கப்படுவாங்க. அது உங்களோட விருப்பம். எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து இதை வாசிப்போம். இதை வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற காரியங்களை அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருவாராக. ஆமேன்.